மூட்டுக்கள் அசையும் போது எலும்புகள் நழுவக்கூடும். அவ்வாறு நழுவாமல் இருக்க மூட்டுக்கள் உறுதியான தசை நார்களால் கட்டப்பட்டுள்ளன. பிறக்கும் போது மனிதனின் 270க்கு மேற்பட்ட எலும்புகள் இருக்கும். எனினும் முழு வளர்ச்சியடைந்த நிறைவுடலி மனிதனின் இவ்வெலும்புகளில் சில வளரும் போது ஒன்றிணைக்கப்படுவதால் 206 எலும்புகளே காணப்படும். எலும்புகளின் முறிவு என்றால் என்ன? சாதாரண மனிதர்களில் எலும்பு முறிவு என்றால் எலும்பில் விரிசல் என்று பொருள். எலும்பு மஜ்ஜை என்றால் என்ன? எலும்பு மஜ்ஜை என்பது சில எலும்புகளின் நடுவில் உள்ள திசு ஆகும். பொதுவாக எலும்பு மஜ்ஜை இரத்த அணுக்களை உருவாக்குகிறது. பல்வேறு வகையான இரத்த அணுக்கள் உள்ளன. அவை அனைத்தும் எலும்பு மஜ்ஜையிலுள்ள செல்களிலிருந்து ஹீமோட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எலும்பு வலுப்பெற என்ன சாப்பிட வேண்டும்? புறங்கோழி, முட்டைகோஸ், காலிஃப்ளவர், பீட்ரூட் போன்ற காய்கறிகளை தினசரி சேர்த்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் வலுப்பெறும். வைட்டமின் சி நிறைந்த பழங்களை சாப்பிடலாம். ஆரஞ்சு, கொய்யா, ஸ்ட்ராபெர்ரி, வாழைப்பழம், ஆப்பிள் போன்றவை எலும்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்கும். அத்திப்பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளது. கால்சியம் அதிகரிக்க என்ன சாப்பிட வேண்டும்? கால்சியம் நிறைந்த உணவுகள் சாப்பிட வேண்டும். நீங்கள் கால்சியம் என்று நினைக்கும் போது பால் மற்றும் பிற பால் பொருட்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு 250 மில்லி கப் பாலில் 300 மில்லிகிராம் கால்சியம் உள்ளது. அதாவது 3/4 கப்பு மட்டுமே உங்கள் தினசரி தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவு எது? இரும்பு சத்துள்ள உணவுகள் ஆடு, கோழி, மீன், கருவாடு ஆகியவை இரும்பு சத்து மிக்கவை. ஈரல், இறைச்சி, மீன் என்பன இரும்பு சத்து கொண்ட உணவுகளாகும். உங்கள் உடல் 4 வகையான எலும்புகளை கொண்டுள்ளது மற்றும் ஒவ்வொரு வகை எலும்புகளுக்கும் ஒரு தனித்துவமான வடிவம் மற்றும் செயல்பாடு உள்ளது. எனவே எலும்புகள் தனித்துவமான இணைப்பு திசுக்கள் ஆகும். அவை பல முக்கிய செயல்பாடுகளை செய்கின்றன. இதில் ஆதரவு, அணிதிரட்டல் மற்றும் உள் உறுப்புகளில் பாதுகாப்பு ஆகியவை அடங்கும். மனித உடலில் மிகப்பெரிய எலும்பு எது? நமது தொடை எலும்பு தான். தொடை எலும்பு இது நமது உடலின் நீளமான மற்றும் வலிமையான எலும்பு. இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.